Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்க. கேன் சாந்தி ஆக்ட் override court on compensation for nuclear disasters, asks Supreme Court. Okay, so Shanti Act is back on the table again. நம்ம ஆல்ரெடி சாந்தி ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்பவே அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன, அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மேஜர் இஷ்யூ க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப வைடாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக நம்ம ஃப்யூச்சரில் நியூஸ் ஆர்டிக்கல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் டன் நன் அதர் பை பிரசாந்த் பூஷன் அவர்கள். ஓகே, ஸோ அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து இந்த பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஃபைனலி சுப்ரீம் கோர்ட்டுமே இப்போ வந்து ஹியரிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நவ் சி வாட் இஸ் தி ஆக்ட். நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் இருந்தாலும் வில் ஹாவ் டு refurbish our memory, right? So Shanti Act 2025, sustainable harnessing and advancement of nuclear energy for transforming India. So it is to do with nuclear energy production. Okay, nuclear energy related act, and it is an overarching legislation that consolidates and replaces two legacy laws. அதாவது நமக்கு ரெண்டு சட்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, ஒன்று வந்து அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஆஃப் 1962. இதுதான் நமக்கு வந்து நியூக்ளியர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையுமே இது வரைக்கும் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தது, அதாவது இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். அண்ட் இன்னொன்று சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010. இது வந்து காம்பன்சேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சட்டம் வந்து இருந்தது. ஸோ இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஓவராலாக சாந்தி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த சட்டத்தின் கீழே தான் நமக்கு இப்போ பிரச்சனையே இருக்குது. ஓகே, அண்ட் இந்த சட்டத்தினுடைய கோர் அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது சாந்தி ஆக்டினுடைய மேஜர் எய்ம் என்ன அப்படின்னா, இட் எய்ம்ஸ் டு ஆக்சலரேட் இந்தியாஸ் டார்கெட் ஆஃப் அச்சீவிங் 100 gigawatt ஆஃப் நியூக்ளியர் கெப்பாசிட்டி பை 2047. ஸோ 2047 என்னது நமக்கு, we have this target, right? Viksit Bharat 2047, developed India, the concept of developed India, right? So அந்த டைம்குள்ள 2047 குள்ள we should have 100 gigawatt of nuclear power capacity alone. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி நமக்கு ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதில் வந்து ஆல்ரெடி நமக்கு சோலாரில் எவ்வளோ ஜிகாவாட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும், விண்டில் எவ்வளோ ஜிகாவாட் அச்சீவ் பண்ணணும், ஹைட்ரோ ஜியோ இது எல்லாத்துலேயும் டார்கெட் இருக்குது. ஓகே, லைக் வைஸ் நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷனில் 2047குள்ளே வி ட்ரை டு அச்சீவ் 100 gigawatt. மேம் அப்போ இப்போ இருக்கிற கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அப்ராக்சிமேட்டாக வி ஆர் அரவுண்ட் ஜெனரேட்டிங் அரவுண்ட் 8 gigawatt. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம நியூக்ளியர் பவர் வந்து ஜெனரேட்டே பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம எய்ம் எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள், லைக் எவ்வளோ டைம்ஸ் எய்ம் வந்து அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். எஸ், மோர் தென் 10 டைம்ஸ்னு சொல்லலாமா? எஸ், 12 டைம்ஸ்னே சொல்லலாமா? 100 gigawatt அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் அது எது மூலமாக நடக்கும்? பை ஓப்பனிங் சிவில் நியூக்ளியர் ஜெனரேஷன் அண்ட் ரீசர்ச் அண்ட் நான் பவர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன நடக்குது, நமக்கு இது வரைக்கும் இந்த அட்டாமிக் எனர்ஜி நியூக்ளியர் பவர் செக்டார் அப்படிங்கிறது ஸ்டேட்டு கையில் இருந்தது, அதாவது ஸ்டேட்டினுடைய மொனாப்பலியில் இருந்தது, ஒரு மொனாப்பலி செக்டாராக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சாந்தி ஆக்டில் நமக்கு அதை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அதாவது இட் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் ஃபார் private sector participation and also for joint ventures. Okay, so civil nuclear energy generation hereafter நம்ம கண்ட்ரியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். ஓகே, நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதர் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது ப்ரைவேட் செக்டர் என்ட்ரி அண்ட் லைசன்சிங். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இந்த செக்டர் மொனோபலியாக இருந்ததில் இப்போது கவர்மெண்ட் இஸ் பெர்மிட்டிங் வாட் இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ பப்ளிக் ப்ரைவேட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் டு பில்ட், ஓன், operate and decommission nuclear plants as well as manufacture fuel and radiation equipment. ஓகே, இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். ஓகே, ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக் சாவரின் ரிசர்வ்ஸ். இதில் என்னென்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து மொனோபலி இது எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பில்ட் பண்ணுங்கள், ஆப்ரேட் பண்ணுங்கள், ஏன் இந்த ஃபியூல் மேனுஃபேக்சரிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் அப்சல்யூட் மொனோபலி ஸ்டில் ரெண்டு விஷயத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு அந்த யுரேனியம் அண்ட் தோரியம் அந்த ஃபியூவல் இருக்கு இல்லையா, அந்த ரிசர்வ்
எக்ஸ்ப்ளரேஷன் என்ரிச்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஸ்பென்ட் ஃபியூவல் ரீப்ராசஸிங். ஸோ இதில் நம்மளுடைய கவர்மெண்ட் தான் இன்னும் மொனோபொலி வச்சுருக்கு. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க ஃபார் சேஃப்டி ஓவர்சைட் லைசன்சிங் அண்ட் காம்ப்ளையன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் ஒரு கிளைம்ஸ் கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து இமீடியட்டாக ஒரு கிளைம்ஸ் கமிஷனர் ஒரு நியூக்ளியர் டேமேஜ் கிளைம்ஸ் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அண்ட் இமீடியட்டாக அந்த விக்டிம்ஸ்க்கு காம்பன்சேஷன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ரெண்டாவது நமக்கு இந்த சிவில் லைபிலிட்டி ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்ல, அதில் என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு நியூக்ளியர் டேமேஜ் நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு, அதில் வந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய லயபிலிட்டி யாருக்கு இருக்குது? சப்ளையருக்கு இருக்கா? இந்த நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சப்ளை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இருக்கா, இல்லை ஆப்ரேட்டருக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த சட்டம் வந்து டீல் பண்ணிச்சு. இப்போ அந்த சட்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி தான் நமக்கு சாந்தி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதில் லயபிலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹார்மனைசேஷன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டொமஸ்டிக் லாவை இட் அலைன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் supplementary compensation for nuclear damage. So we have this particular convention related to நியூக்ளியர் டேமேஜ் காம்பன்சேஷன். ஸோ இதோட அலைன் பண்ணுற விதமாக இந்த சட்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் கிரேடட் லயபிலிட்டி கேப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டோடைய கெப்பாசிட்டி பொறுத்து உங்களுக்கு 100 கோடியிலேருந்து 3000 கோடி வரைக்கும் உங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கிரேடட் லெவலில் கொடுப்பாங்க. ஓகே, அலோகேட் பண்ணுறது. So it caps the overall residual financial liability of the union government at the rupee equivalent of 300 million SDRs, that is special drawing rights, IMF உடைய currency அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? backed by a nuclear liability fund. இது வந்து another provision. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ப்ரொவிஷன்ஸ். இப்போ நியூஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ என்ன இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா, இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, அதில் நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏன்னா நமக்கு இந்த சட்டத்தின்படி கேப் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிரேடட் லைபிலிட்டி பார்த்தோமா, 100 crore to 300 crore, 3000 crores பார்த்தோமா? அப்போது அந்த விக்டிம்ஸ், அதாவது இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் நியூக்ளியர் ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான ரைட்ஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாதா, சட்டத்தின்படி தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த சாந்தி ஆக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் 2 பேர் இருக்கோம்ல. ஸோ அப்போ நியூக்ளியர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படிங்கிறதுல சப்ளையர்ஸை வந்து விட்டுட்டு ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் லயபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆனால் முன்னாடி இருந்த சட்டம் என்ன சொல்லும், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் 2 பேருமே லயபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேறஸ் அந்த சாந்தி ஆக்டில் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் 2 பேருமே லயபிள் கிடையாது, ஆப்ரேட்டர்ஸ் தான் லயபிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு சப்ளையர்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் தான் வந்துட்டு நமக்கு அந்த எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறது எல்லாமே பண்ண போகிறாங்க. கரெக்டாக? ஸோ அவங்க இப்போ இதை வந்து நம்ம ப்ரைவேட் செக்டருக்கு ஓப்பன் அப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தே ஷுட் பி வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் செக்டர். கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு ஒரு ஈஸ் பண்ணி கொடுக்குற விதமாக தான் வந்துட்டு இந்த சப்ளையர்ஸை வந்து இந்த லைபிலிட்டி கேப்ஸ்லேருந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை எதிர்த்து தான் நமக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, the statutory liability thresholds set by parliament cannot override or bar constitutional courts under article 32 and 226 from awarding adequate and just compensation to victims under the doctrine of absolute liability or constitutional tort. புரியுதா? அதாவது நீங்கள் சட்டத்தின் பேரில் இவ்வளோ தான் காம்பன்சேஷன் அமௌண்ட் இந்த அளவு தான் இருக்கும்னு கேப் பண்ணுறது கோர்ட்ஸை வந்து எந்த விதத்துலையும் தடுக்காது. அது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், தே ஹேவ் தேர் ஓன் பவர்ஸ் அண்டர் ஆர்டிகல்ஸ் 32 and 226 டு அவார்ட் அடிக்குவேட் அண்ட் ஜஸ்ட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பெட்டிஷனர்ஸும் வந்து இந்த விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஓகே, லயபிலிட்டி வந்து ஆப்ரேட்டர்ஸ்க்கும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இல்லாமல் போகிறதுங்கிறது
ரொம்பவே ஒரு கன்சர்னிங்கான விஷயம். ப்ரைவேட் கமர்ஷியல் என்ட்ரிஸ் மே கட் கார்னர்ஸ் இன் பிளான்ட் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுதா என்ன இஷ்யூன்னு? இப்போ பாருங்கள், கேன் சாந்தி ஆக்ட் ஓவர் ரைட் கோர்ட் ஆன் காம்பன்சேஷன் ஃபார் நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? வி ஹாவ் அவர் ஓன் பவர்ஸ் டு டூ திஸ். ஓகே, இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. So that's all about this one. Next news பார்க்கலாம். Okay, next news பாருங்க. Supreme Court orders fresh survey says no state can blockade traditional elephant routes. Okay, again இது வந்து human wildlife conflict related news. உங்களுக்கு GS3லையும் கவர் ஆகும். அண்ட் எலிஃபெண்ட், எஸ், சின்ன வயசில் நம்ம ஜஸ்ட் லைக் தட் கோவில்கள்லையும் ரோட்லையும் தெருக்கள்லையும் பார்த்த எலிஃபெண்ட்ஸ் இப்போது அதனுடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? தே ஆர் என்டேஞ்சர்டு. ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே பாப்புலேஷன் அதிகம்னு பார்த்துருக்கோம். பட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே இப்போது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருக்க இனி வரும் ஜென்ரேஷன்ஸ் நிஜமாவே அதை வந்து படத்தில் தான் பார்ப்பாங்க போல். லைக் எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் புக்ஸ்லையும் டிவியில் வீடியோஸில் தான் பார்க்குறாங்க போல். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எலிஃபெண்ட்ஸ் ஆர் புட் அண்டர் வாட்? என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ ஹைலி கன்சர்னிங் இஷ்யூ. இப்போ இது ரிலேட்டடாக தான் எலிஃபெண்ட் காரிடார்ஸில் எந்த விதமான பிளாக்கேடுமே இருக்கக்கூடாது. நோ ஸ்டேட் கேன் பிளாக்கேட் ட்ரெடிஷ்னல் எலிஃபெண்ட் ரூட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் எலிஃபெண்ட் காரிடார்ஸ்? They are nothing but narrow strips of land that act as linear ecological conduits connecting two or more larger viable elephant habitats or protected areas. புரியுதா? ஸோ எலிஃபெண்ட் காரிடர்ஸுங்கிறது உங்களுக்கு சிம்பிளி நம்ம வந்து ஒரு ஏரியாவை ப்ரொடெக்டட் ஏரியான்னு டெசிக்னேட் பண்ணியிருப்போம். பிகாஸ் அந்த பகுதியில் வந்து டைகர் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குது, அதனால் இது வந்து டைகர் ரிசர்வ். இல்லை எலிஃபெண்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குது, அதனால் இது வந்து எலிஃபெண்ட் ரிசர்வ். பட் இட் டசன்ட் மீன் தட் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி தே டூ ட்ராவல், கரெக்டாக? ஸோ அப்படி அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ அந்த பாத்வே இருக்கு இல்லையா? எஸ், அதுதான் வந்துட்டு நம்ம எலிஃபெண்ட் காரிடர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தட் ஷுட் பி வாட்? பிளாக்கேட் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த எலிஃபெண்ட் காரிடர்ஸ்னுடைய எக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே ஃபெசிலிட்டேட் சீஸ்னல் மைக்ரேஷன்ஸ். இது வந்து நம்ம நார்த்துலேருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்குமே பார்க்கலாம், கரெக்டாக? இப்போ கேரளா கர்நாடகாவிலேருந்து எலிஃபெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு வந்திருக்கு, முதுமலை காடுகளில் காணப்படுது கேரளாவுடைய எலிஃபெண்ட்டு, கர்நாடகாவுடைய எலிஃபெண்ட் அப்படிலாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம், கரெக்டாக? லைக் யூபியிலேருந்து ஹிமாச்சல் ட்ராவல் பண்ணுது. இதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா, இது வந்து வேற மாநிலம், இது வந்து நம்ம மாநிலம் கிடையாது, இது வந்து நம்மளுடைய ரிசர்வ் கிடையாது, அப்படியெல்லாம் அதுக்கு இருக்கா? கிடையாது, கரெக்டா? ஸோ தே டூ migrate for forage and water, and it enables gene flow across fragmented metapopulations, preventing inbreeding depression. So inbreeding அப்படிங்கிறது ஒரு மேஜர் கன்சர்னிங் இஷ்யூ. அதாவது வித்தின் த சேம் இதிலே வந்துட்டு அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ரீடிங் வந்து நடக்கிறது. ஸோ அதை தடுக்கிற விதமாக இந்த மைக்ரேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜீன் ஃப்ளோ வந்து இட் எனேபிள் பண்ணுது. அது தென் ஆப்வியஸ்லி ஹியூமன் எலிஃபெண்ட் கான்ஃப்ளிக்ட்டை வந்து நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் இது வந்து ஒரு எலிஃபெண்ட் காரிடர் அப்படின்னு தெரிஞ்சு அதுலேருந்து நம்ம விளைக்கணும். ஏன்னா அது வந்து அதுங்களோட வீடு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அனிமல்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்மளும் அனிமல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, கரெக்டாக? ஸோ அவங்களோட ரூட் அந்த சேஃப் பேசேஜ் வந்து இருக்குது அப்படின்னா அது நேச்சுரலி வந்து நம்ம ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸையோ இல்லை நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கோ தேடி வரப்போகிறது கிடையாது. ஸோ அதையும் தடுக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் விஷயமா இருக்குது. அண்ட் லேண்ட்ஸ்கேப் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹோஸ்ட் 150 ground validated elephant corridors across 15 range states. இது வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சினுடைய எலிஃபெண்ட் காரிடர்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈஸ்ட் சென்ட்ரல் இந்தியா வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஷேர் இருக்குது. அண்ட் தென் நார்த் ஈஸ்ட் அண்ட் தென் சதர்ன் இந்தியா, நார்தர்ன் இந்தியா இங்கெல்லாம். அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஹோஸ்ட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் காரிடர்ஸ். 26 காரிடர்ஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே இருக்குது. அண்ட் இதனுடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் WPA பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Schedule 1 ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்சல்யூட் லீகல் ப்ரொடெக்ஷன் ஆர் ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் இன் இந்தியா. அண்ட் IUCN ரெட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் கம்ஸ் அண்டர் என்டேஞ்சர்ட் சைட்ஸில் Appendix 1, தென் CMS Bond கன்வென்ஷனில் Appendix 1. And then it is declared India's national heritage animal in 2010 based on recommendations by the Elephant Task
ஃபோர்ஸ். அண்ட் 1992ல் நம்ம ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்னு வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், ப்ரொவைடிங் போத் ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ் ஃபார் ஹேபிடேட் ரெஸ்டரேஷன், காரிடர் செக்யூர்மெண்ட் அண்ட் ஆன்டி டெப்ரிடேஷன். ஸோ இப்போ நியூஸ் க்ரக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சர்வே கண்டக்ட் பண்ணுங்கள், எங்கெல்லாம் எலிஃபென்ட் காரிடார்ஸ் இருக்குது, எவ்வளோ காரிடார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஆப்ஸ்டக்கல்ஸ், அந்த ஃபென்ஸு பிளாக்கேட் வைக்கிறது, ஏன்னா நான் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரிடார்ஸ், எலிஃபென்ட் காரிடார்ஸில் எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி பீப்புள் வந்து அந்த ஃபயர் பால்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கிராக்கர்ஸ் அந்த மாதிரி, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதை தடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. See, ban on the use of fireballs and the flaming torches, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஐடி மினிஸ்ட்ரி ஓகே 7,000+ crore worth ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் இசிஎம்எஸ். ஸோ இந்த இசிஎம்எஸ் ஸ்கீமில் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு ஐடி மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா பார்க்குறோம். ஸோ மெய்டி இசிஎம்எஸ் ஸ்கீம் இது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஓகே, ஸோ இதோடைய நோடல் மினிஸ்ட்ரி எது நமக்கு, மெய்டி தான், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதனுடைய கோர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, to develop a robust domestic electronics component and sub-assembly ecosystem. ஸோ நமக்கு சிம்பிளி மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவாக ப்ரமோட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அண்ட் இதில் இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, டேர்ன் ஓவர் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 2 ப்ராஜெக்ட்டுமே கவர் ஆகும், தட் இஸ் போத் க்ரீன்ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு கீழே தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 crore rupees worth-ஆன ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் இதில் மெஜாரிட்டி எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா. அண்ட் தமிழ்நாடு தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 7 ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ், அதாவது ஹையஸ்ட் ஷேர் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இட் ஷோஸ் த ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் ஆத்ம நிர்பர்தா. அண்ட் இதில் மேஜராக நம்ம டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, லேமினேட்ஸ் ப்ரொடெக்ஷன், கனெக்டர்ஸு, அந்த லித்தியம் அயன் செல்ஸு, டிரான்ஸ்டியூசர்ஸ், இதனுடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் டொமஸ்டிக்காக நடக்க போகுது. அண்ட் மெஜாரிட்டி டொமஸ்டிக் டிமாண்டையே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இந்தியா செட் ஃபார் ரெக்கார்ட் சோய் ஆயில் இம்போர்ட் ஆன் ரஷ்யா யுக்ரைன் வார். ஸோ இதில் வந்து இந்த நியூஸ் படி பார்த்தோன்னா நமக்கு சோய் ஆயில் இம்போர்ட், அதாவது இந்தியா தான் வந்துட்டு அதிகப்படியாக சோய் ஆயில் இம்போர்ட்டில் வந்து இந்த தடவை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ சன்ஃப்ளவர் ஆயில் இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும், அதாவது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, போத் நமக்கு சோயா ஆயில் சரி இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலும் இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சோயா பீன் அதுலேருந்து தானே எடுக்கிறோம் ஆயில். ஸோ இட் இஸ் அ கரீஃப் crop. ஓகே, and it accounts for the largest share of India's total oilseed production alongside rapeseed mustard. ஓகே, ஸோ மஸ்டர்டுக்கு ஈக்குவலாக இதனுடைய ப்ரொடக்ஷனுமே இருக்குது. டாப் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ். இன்ஃபேக்ட் மத்திய பிரதேஷை நம்ம சோய் ஸ்டேட் அப்படின்னே சொல்கிறோம். அண்ட் மகாராஷ்டிரா ரெண்டுமே சேர்ந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 85% வரைக்கும் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் தென் வி ஹாவ் ராஜஸ்தான், கர்நாடகா அண்ட் தெலுங்கானா. இட் இஸ் அ ரெயின்ஃபெட் க்ராப் மோஸ்ட்லி. ஓகே, அண்ட் அதனுடைய ஈல்ட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குளோபல் ஆவரேஜோடைய நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி ஈல்ட் கேப் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரெயின்ஃபெட் டிபெண்ட் ஆன் மான்சூன், ரைட்? ஸோ நமக்கு மான்சூன் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷன் ஒரு ஈல்டு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, அண்ட் தென் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கான க்ராப்போடைய ப்ரொடக்ஷன் வந்து சம்மர் சீசன்ஸில் மோஸ்ட்லி நடக்குது டியூ டு ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அண்ட் தே ஆர் ஆல்சோ மோஸ்ட்லி ரெயின்ஃபெட். டாப் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ஃபாலோட் பை ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் தமிழ்நாடு. ஓகே, அண்ட் இந்தியா ப்ரொடியூசஸ் அ வெரி ஸ்மால் வால்யூம் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில் டொமஸ்டிக்கலி, லீவிங் இட் ஓவர்வெல்மிங்லி ரிலையண்ட் ஆன் இம்போர்ட்ஸ். ஓகே, ஸோ சன்ஃப்ளவர் ஆயிலில் வி ஆர் டிபெண்ட் ஆன் வாட்? இம்போர்ட்ஸ். ஓகே, now
டாப் குளோபல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது குளோபல் லெவலில் யாரெல்லாம் வந்து டாப் ப்ரொடியூசர்ஸாக இருக்கா வித் ரிகார்ட் டு சோயா ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். சோயா ஆயில் பொறுத்த வரைக்கும் குளோபல் லீடர்ஸ் பிரேசில், யூஎஸ், அர்ஜென்டினா அண்ட் சைனா. அண்ட் இதில் எக்ஸ்போர்ட் அதிகபட்சம் பண்ணுறது பிரேசில் அண்ட் அர்ஜென்டினா. ஓகே. அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அண்ட் யூக்ரைன் தான் குளோபல் லீடர்ஸாக இருக்காங்க. ரிமெம்பர் த பிளாக் சி பிரெட் பாஸ்கெட் அப்படி தானே சொல்லுவோம் யுக்ரைனை. ஸோ தே கலெக்டிவ்லி அக்கௌண்ட் ஃபார் த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் குளோபல் சன்ஃப்ளவர் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன், அர்ஜென்டினா, டர்க்கி இவங்களுமே மேஜர் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஸோ நான் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவுடைய மந்த்லி சோய் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஹையை வந்து ரீச் பண்ண போகுது. அண்ட் இதுக்கான மேஜர் ரீசன் பார்க்கும்போது காம்படிட்டிவ் ப்ரைஸ் பேரிட்டி அண்ட் ஆல்சோ பிளாக் சி சப்ளை பாட்டில் நெக்ஸ். ஓகே, அதாவது நமக்கு சோய் ஆயிலுக்கான ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக கிடச்சிட்ருக்கு மற்ற ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ திஸ் ப்ராம்ப்ட்ஸ் டொமெஸ்டிக் ரிஃபைனர்ஸ் டு ரேம்ப் அப் பர்ச்சேசஸ் அஹெட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் டிமாண்ட் சூன். ஓகே. அண்ட் பிளாக் சி சப்ளை பாட்டில் நெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரஷ்யா யூக்ரைன் வார் தான். எஸ்பெஷலி நமக்கு அந்த போர்ட்டு மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ணுறது, ஏன்னா மிசைல் அட்டாக் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ கூட ரீசெண்டாக வந்து யூக்ரைனோட போர்ட்டை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு யூக்ரைனும் வந்துட்டு ரஷ்யாவுடைய போர்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம நியூஸில் பார்க்குறோம் கரெக்டாக. ஸோ அந்த பிளாக் சி வந்து கொஞ்சம் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இம்போர்ட்ஸை வந்து சிவியராக வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் சோய் ஆயிலுடைய இம்போர்ட் வந்து அதிகமாகிறதுக்கு. ஓகே. அண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலோடைய இம்போர்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஜூலை மந்த்தை விட இந்த மந்த் வந்து அதிகமாகவே குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ் கிட்ட இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம், குளோபல் லெவல் ப்ரொடியூசர்ஸ் யார். ஓகே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.